வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டிவைன் குரல் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா, சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமி கோவிலுங்க. இந்த கோவிலை பற்றி எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நானும் எத்தனையோ முறை திருவான்மியூருக்கு போயிட்டு வந்திருக்கேன். பட் இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரியலை. போன வாரம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த வாரம் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெசனர் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அறுபடை முருகர் கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இந்த பாம்பன் சுவாமிகள் பார்த்திங்கன்னா தீவிர முருக பக்தருங்க. 1929 இந்த தளத்தில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். கருவறையில் அவரோட ஜீவசமாதிக்கு மேலே சின்னதாக அவரோட குட்டி சிலை இருக்குது. பின்னாடியே முருகர் சிலை இருக்குங்க. கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 to 12ங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 to 9, நைட் 9 o'clock வரைக்குங்க. சூப்பராக இருக்குங்க. கோயில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு தீராத வியாதியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்தல கோயிலுக்கு அவரை வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்கிறது இந்த கோயிலில் எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்களும் வந்தவங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கோவிலில் கார் பார்க்கிங் வசதியோட இடம் நல்ல பெரிய இடங்க, நல்லா இருக்குது. நல்லா உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்குங்க இந்த கோவிலில். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, போயிட்டு வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தவறாமல் இந்த கோவிலுக்கு தரிசித்து முருகரோட அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.